இருக்கிறீங்க. ஏதோ ஒரு சிகன் பால், வேற தேசத்துக்கு போக வேண்டிய சிகன் பால் நீங்க இருக்கலாம். ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறாரு. உன் அழைப்புல ஒரு ஸ்தானத்தில் நில்லு. ஆண்டவர் அழைத்திருக்கிற அழைப்பில் நில்லு. நீ எதுக்காக அழைத்தக்கப்பட்டிருக்கிறாயோ அந்த அழைப்பில் நின்று சொல்லி வேதம் சொல்லுது. ஆண்டவர் தான் உன்னோடு பேசுகிறார். மோசேவை தாயின் வயிற்றுகள்ல தேவன் முன் குறித்தது மாத்திரமல்ல, மோசேவோடு வாயோடு வாயாக ஆண்டவர் பேசினார். மோசேவோடு மாத்திரம் தான் பேச அவர் விருப்பமா? உன்னோடு கூட அவர் பேச விரும்புகிறார். ஒரு மனிதனோட வார்த்தை கேட்கும்படி இந்த செய்தி கேட்டுக் கொண்டிருக்கல, தேவனோட வார்த்தை கேட்கும்படியாக என் ஆண்டவர் சாயந்திர வேளையில உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். புத்தியுள்ள சகோதரனே சகோதரியே, உன்னோடு அவர் பேசுகிற சத்தத்தை உன் இருதயத்தில் கை வச்சு கேளு. ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். உனக்கு தான் பேசுகிறார். உன்னோடு தான் அவர் பேசுகிறார். உன் இருதயத்தை கதவு தட்டுகிற சத்தத்தை திறந்து அவருக்கு இடம் கொடு. உன் வாழ்வை அவர் மாற்றுவார். இந்த மாலை வேளையில மோசேவோடு பேசின ஆண்டவர் உன்னோடு அவர் பேச விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை ஜனங்களையும் ஒரே மோசேனால கூட்டி வர முடியும்னா, தேவன் அற்புதம் செய்த முடியும்னா, ஒரு மோசேவுடைய வாயை திக்கு நாயும் மந்த நாவென்று சொல்லப்படுகிற மோசே தேவன் உலகம் எங்கும் பயன்படுத்த முடியும்னா, உங்களையும் அவர் பயன்படுத்த முடியும். ஆனா நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு. மோசே கிட்ட ஆண்டவர் சொன்ன போது, உன் பாதரட்சியும் உன்னுடைய பரிசுத்தமுள்ள பூமி உன் பாதரட்சி கழட்டி போடுனாரு. அவன் கழட்டி போட்டான். பாதரட்சி கழட்டி போட்டுட்டான். அவன் பாதரட்சி கழட்டி போட்டுட்டு முகங்குப்புற விழுந்து தன்னை தாழ்த்தினான். தேவன் அவனுடைய கைகளை அற்புதத்தின் கோள்களாய் மாற்றினார். அவன் வார்த்தைகளை அற்புதத்தின் வார்த்தைகளை மாற்றினார். அவனுடைய வார்த்தைகள் மாத்திரமல்ல, அவன் பேசிய ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் முடிவு கொண்டு வந்தது மாத்திரமல்ல, தேசத்தினுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றாக மோசேவை மாற்றினார். இன்னைக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம், மோசேவை போல அவன் பயன்படுத்தணும். ஆமாங்க, மோசேவுக்குள்ள ஒரு விஷயம் இருந்தது. அவன் சுயங்களை தேவன் சாகடித்தார். அவனுக்குள்ள சுபாவத்தை மாற்றினார். ஒரு கோவக்கார மோசே, குமோக்காரன். அவன் கோவம் வந்த போது எகிப்திலே கொண்டு போட்டவன், தேவ ஜனங்களுக்கு விரோதமா ஒரு மனிதனை கொண்டு போட்டவன். ஆனா தேவன் அவனை குறித்து சாந்தம்னு சொன்னார். காரணம் என்ன? அவனோட சுபாவத்தை தேவன் மாற்றினார். மோசேவை அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். இயேசுவுக்காக, யெகோவாவுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். நீங்க எதுக்காக அர்ப்பணித்திருக்கிறீங்க? ஏதோ ஒரு போதை பழக்கத்துக்கு அர்ப்பணித்து உங்க வாழ்க்கையை எப்படியே வாழ்ந்து மரித்து போகிறீங்களா? இல்ல ஆண்டவருக்காக வாழ்ந்து ஆண்டவருக்காக சாக போகிறீங்களா? இந்த நித்தியத்துக்குள்ள ராஜ்யத்தை, தேவ ராஜ்யம் என்கிற தேவ ராஜ்யம் சீக்கிரம் வர போகிறது. அந்த ராஜ்யத்துக்குள்ள உங்க பேர்ல அநேக ஆத்துமாக்களை பரலோக அண்டியில கொண்டு போறீங்களா? நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் உங்களிடத்துல விடுகிறேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த மாலை வேளையில என்னோடு பேசி இந்த